ஹாய், இன்றைக்கி சொரக்காலாம் எப்படி அடை செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இட்லி அரிசி 2 கப் எடுத்திருக்கேன். இதே கப்பில் 1 கப் கடலைப்பருப்பு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இது எல்லாத்தையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் இந்த கப்பால் 1 கப் வர மாதிரி எடுத்துக்கோங்க. 3 பருப்பு சேர்த்து இந்த கப்பில் 1 கப் இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆச்சு, நல்லா இது ஊறிடுச்சு. இப்போ இது கூட காஞ்ச மிளகாய், சீரகம், பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. காஞ்ச மிளகாய் வந்து நான் 6-7 சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நீங்கள் மைல்டாக தான் காரம் இருக்கும் அப்படிங்கிற மிளகாவாக இருந்தால் ஒரு 15லேருந்து 20 மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட சொரக்காய், வெங்காயம் இதெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சொரக்காய் வந்துட்டு கிரேட்டரில் வச்சு கிரேட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம அடை செய்யலாம். தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடை வந்துட்டு கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும். இது வந்து தோசை மாதிரி செய்ய முடியாது. இப்போ இதில் நல்லெண்ணெய் வந்து தாராளமாக விட்டு அடை சுட்டு எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்கு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் ஆகும். 2 அடை சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்கும். இதோட பர்ஃபெக்ட் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவியல் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். நான் இப்போ தேங்காய் சட்னி கூட தான் சர்வ் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.